நம்ம எல்லாருக்குமே வருமானம் அப்படின்னு ஒன்று வந்துகிட்டு இருக்கு. சில பேருக்கு அது இன்கம்மா இருக்கலாம், சில பேருக்கு அது சேலரியா இருக்கலாம், சில பேருக்கு அது ப்ராஃபிட்டா இருக்கலாம். பட் எல்லாமே பணம் தான். இந்த வருமானம் உங்க கைக்கு கிடைச்ச உடனேயே நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான செயல்கள் என்னென்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கான இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க இருக்கிறோம். பிஃபோர் வி ஸ்டார்ட், வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு growth factor தமிழ். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. லெட்ஸ் பிகின். முதலாவது, உங்கள் தேவைக்கான பணத்தை கணக்கிடுங்கள். நம்ம செய்யக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது பலவிதமான வகைகளை சார்ந்ததா இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது, தவிர்க்கவே முடியாதது அப்படின்னு சொல்ல போனா நம்மளுடைய தேவைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய செலவுகள். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு வாடகை வீட்டுல குடியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான வாடகை, நீங்க வெஹிக்கிள்ஸ் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபியூயல் சார்ஜ், எலக்ட்ரிசிட்டி பில், மளிகை சாமான்களுக்கான பில், உணவுக்காக நீங்க செய்யக்கூடிய செலவுகள், இது மாதிரியான விஷயங்கள். சோ முக்கியமான தேவைகளுக்கு ஒரு மாசத்துல நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படிங்கறத கணக்கிடுங்க. இதை ஏன் கணக்கிடணும் அப்படின்னு நான் சொல்றேன். நிறைய பேர் இதை செய்யவே மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு வழியா வருமானம் வரும். அந்த மாசம் முடியறதுக்கு முன்னாடியே வந்த காசெல்லாம் ஏதேதோ வழிகள்ல போயிடும். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த விஷயங்களை எல்லாம் கால்குலேட் பண்ணவே மாட்டாங்க. வரவு செலவு கணக்க பார்த்தா நம்ம கிட்ட பணம் வருமானம் ரொம்ப குறைவா தான் இருக்கு அப்படின்னு நெகட்டிவா ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி ஃபீல் பண்றது அவங்களுக்கு பிடிக்காது. அதனாலயே இந்த வருமானத்தை கணக்கு பார்க்கறத நிறைய பேர் செய்யறது இல்ல. நண்பர்களே, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோ மேட்டர் வாட், யூ ஹாவ் டு ஃபேஸ் யோர் ரியாலிட்டி. இந்த உண்மையை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பதான் அதை நீங்க சரி பண்ண முடியும். அதை எந்தெந்த விதத்துல சரி பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள் இதை பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு உருவாகும். ஒரு மாதத்துல உங்களுடைய தேவைகளுக்கு ஆகக்கூடிய செலவுகளை நீங்க கணக்கிட்டதுக்கு அப்புறம் அதை உங்களுடைய மொத்த வருமானத்தோடு ஒப்பிடுங்க. உங்களுடைய மொத்த வருமானத்துல உங்களுடைய தேவைகளுக்காக செய்யக்கூடிய செலவுகள் மேக்சிமம் ஒரு 60% இருக்கலாம். நான் சொல்றது மேக்சிமம். காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கறது நீங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுபடும். சோ உங்களுடைய வருமானத்தை விட காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப 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 அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த மாதிரியான சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதோ அல்லது அந்த மாதிரியான வருமானத்தை ஈட்டுறதையோ எந்த விதமான அர்த்தமும் இல்லை. சில பேர் தொழில் அந்த மாதிரி எல்லாம் பிசினஸ் மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு எம்ப்ளாயா இருந்தா அவங்களோட இன்கம் ஃபிக்ஸ்டு இன்கமா இருக்கும். அது அதிகரிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள் எல்லாமே இருக்கு. வருமானத்தை அதிகரிக்க முடியும் அப்படின்னா ஓகே, ஆனா ரொம்ப நாள் இந்த வருமானம் அதிகரிக்காது, பிக்ஸ்டா தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல அதிகப்படியான காஸ்ட் ஆஃப் லிவிங்கோடு வாழ்றது உங்களுடைய எதிர்கால பொருளாதார வாழ்க்கைக்கே வேட்டு வைக்கும். சோ உங்களுடைய தேவைக்கான செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மொத்த வருமானத்திலிருந்து ஒரு 60% அந்த பெர்சன்டேஜுக்குள்ள மெயின்டைன் பண்றதுக்கு பார்க்கணும். இந்த கணக்கை போட்டு சீரியஸா திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கே சில யோசனைகள் உருவாக ஆரம்பிக்கும். இரண்டாவது, கடன்களை அடைப்பதற்கு சிறு தொகையை ஒதுக்குங்கள். உங்களுக்கு கடன்கள் இருக்கு அப்படின்னா அந்த கடன்களை அடைக்கிறதுக்கு ஒரு பகுதி அமௌண்ட்டை தனியா எடுத்து வைக்க ஆரம்பிக்கணும். நீங்க பணத்தை சேமிக்கலாம், ஆனா கடன்களை வச்சுட்டு சேமிப்பு செஞ்சீங்க அப்படின்னா நீங்க சேமிக்கிற பணத்தை கடன் மொத்தமா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல படகுல இருக்கிற ஓட்டையை அடைக்கணும், அதுக்கப்புறம் துடுப்பு போட ஆரம்பிக்கலாம். கடன்கள்ல அதிகமா வட்டி கட்டுறீங்க பாத்தீங்களா, அது மாதிரியான கடன்கள் இருக்குன்னா அதை முதல்ல டார்கெட் பண்ணுங்க. அந்த கடனை அடைக்க பாருங்க. உங்களுடைய வருமானத்தை மிகப்பெரிய அளவுல சுரண்டக்கூடிய திருடன் அந்த கடன் தான். அந்த திருட்டு தீவிரவாதியை கண்டுக்காம விட்டுறாதீங்க. நம்முடைய வருமானத்துக்கும் சரி எதிர்கால பொருளாதாரத்துக்கும் மிகப்பெரிய வேட்டு வைக்கக்கூடியவன் அவன் தான். முதல்ல அவனை புடிங்க, புடிச்சு ஜெயில போடுங்க. அடுத்த பழக்கம், நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கும் மாத சந்தாக்களை சரி பாருங்கள். நம்ம நிறைய விஷயங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்றோம். முதல்ல 1 பண்ணுவோம், அப்புறம் 2 பண்ணுவோம், அப்புறம் நிறைய சப்ஸ்கிரிப்ஷனை பண்ணி வச்சிருப்போம். சில இடங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் போற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருப்போம், ஆனா நாம அதை மறந்துடுவோம். சில இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒரு பெரிய தொகையை சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்டா எடுப்பாங்க. சோ அந்த மாதிரி நீங்க என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத சரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு மாசமும் நீங்க என்னென்ன மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் யூஸ் பண்றீங்களோ அதையெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்களான்னு பாருங்க. உதாரணத்துக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க நிறைய சர்வீசஸ்க்கு நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருப்பீங்க. அது
அதுல ஒரு சில சப்ஸ்கிரிப்ஷன்ஸை எப்பவாவது தான் பயன்படுத்துவீங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, தேவையில்லாம நீங்க ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட பணத்தை இழந்துகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நீங்க என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன், இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி எல்லாம் வச்சிருக்கீங்களோ அதையெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்களான்னு பாருங்க. பயன்படுத்தாம ஸ்டாப் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன்ஸை மறக்காம கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து, சேமிப்பு அல்லது முதலீட்டுக்கு என்று ஒரு தொகையை ஒதுக்கி விடுங்கள். எவ்வளவு சின்ன தொகையா இருந்தாலும் பரவாயில்ல. ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய வருமானத்திலிருந்து சேமிப்புக்காகவோ அல்லது முதலீட்டுக்காகவோ ஒரு தொகையை ஒதுக்கி அதை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களால இந்த தொகையை இவ்வளவு என்னால சேமிக்கவோ அல்லது முதலீடு செய்யவோ முடியும் அப்படின்னு ஷூரா சொல்ல முடிஞ்சதுன்னா அதை ரெக்கரிங் டெபாசிட் மாதிரியான விஷயத்தின் மூலமாகவோ இல்ல எஸ்ஐபி மாதிரியான மெத்தட்ஸ் மூலமாகவோ நீங்க அதை சேமிக்கவோ முதலீடு செய்யவோ செய்யலாம். அடுத்து, உங்கள் சேமிப்பு அல்லது முதலீட்டை ஆட்டோமேட் செய்யுங்கள். இந்த பாயிண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிச்சயமா ஒரு குறிப்பிட்ட தொகை என்னுடைய அக்கவுண்ட்ல ஒவ்வொரு மாதமும் இந்த குறிப்பிட்ட தேதி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ஷூரா சொல்ல முடிஞ்சவங்களுக்கு. இப்ப உதாரணத்துக்கு எஸ்ஐபி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா டைரக்டா உங்க பேங்க் லிங்க் பண்றதன் மூலமா ஒவ்வொரு மாசமும் நீங்க எவ்வளவு தொகையை பிக்ஸ் பண்றீங்களோ அந்த தொகை ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அக்கவுண்ட்டுக்கு போயிடும். அதே மாதிரி எல்லா பேங்க்ஸ்லயும் ரெக்கரிங் டெபாசிட்டை ஈஸியா உங்களுடைய போனோட பேங்கிங் ஆப்ல இருந்தே நீங்க ஆரம்பிக்க முடியும். இது மாதிரியான விஷயங்களை நீங்க ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு பணம் என்னோட அக்கவுண்ட்ல இருந்து இந்த விஷயங்களுக்கு போயிடும், இதை தாண்டி தான் நான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை நீங்க ஏற்படுத்திடுவீங்க. இதை நாம ஒவ்வொரு மாசமும் நாம வாலண்டியரா பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல அதை நாம செய்யாம தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அடுத்து, உங்களை மேம்படுத்துவதற்கு என்று ஒரு சிறு தொகையை ஒதுக்கி விடுங்கள். நீங்க எந்த ஒரு விஷயத்தில் ஆரம்பிச்சீங்களோ, நீங்க ஒரு எம்ப்ளாயா இருக்கலாம், நீங்க ஒரு ஜாபுக்குள்ள போயிருக்கலாம், நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், உங்களுடைய நோக்கம் இதுவாக இருக்கணும். இப்ப நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்களோ அதே ஸ்டேஜ்ல நீங்க ரொம்ப வருஷம் கண்டினியூ பண்ணக்கூடாது. அதுல இருந்து அடுத்தடுத்த நிலைக்கு நீங்க வளரணும், உயரணும். இதை நீங்க பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்க மேம்படுத்திக்கணும். நீங்க ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது கோர்சஸ் படிக்கலாம், தேவைப்படுற ஸ்கில்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணலாம். அதுக்கு தேவையான ஏதாவது கோர்சஸ் இருக்கு, கிளாஸஸ் இருக்குன்னா நீங்க அதை அட்டெண்ட் பண்ணலாம். நீங்க ஒரு தொழில் முனைவோராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்டர்பிரினர்ஷிப்பை டெவலப் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ, நாலேஜ், ஸ்கில்ஸ், வாட் எவர், அதையெல்லாம் கத்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பணத்தை, ஒரு தொகையை நீங்க ஒதுக்கி வைக்கணும். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாராவது ஒருத்தங்க இதெல்லாம் பண்ற அளவுக்கு எனக்கு வருமானம் போதல, என்னால அதை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட் எது தெரியுங்களா? இதுதான். வருமானம் போதல அப்படின்னா உங்களை நீங்க மேம்படுத்திக்கோங்க. எப்படியாவது அதுக்குன்னு ஒரு தொகையை ஒதுக்குங்க. உங்களை நீங்க மேம்படுத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க பணத்தை செலவழிச்சு தான் உங்களை மேம்படுத்திக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய ஃப்ரீ சோர்சஸ் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, பயன்படுத்துங்க. அதை தாண்டி உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காகவோ சில அட்வான்ஸ்டான விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி உங்களை நீங்க மேம்படுத்துங்க, உங்களுடைய வருமானத்தை உயர்த்துங்க. அதுக்கப்புறம் நாம சொன்ன இந்த மற்ற விஷயங்களை உங்களால செய்ய முடியும். நண்பர்களே, ஐ ஹோப் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.